தேவஜனமே, திங்கட்கிழமை பரிசுத்த வாரம். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பரிசுத்த வாரம் ஒரு மறக்க முடியாத அனுபவம் நிறைந்த வாரமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். இயேசு கிறிஸ்து மேசியாவாக முதல் முறை வெளிப்படையாக எருசலேமுக்கு வருகிறார். கழுதையின் குட்டியின் மேல் வருகிறார். அவருக்கு நல்லா தெரியும், எருசலேமுக்கு சென்றா என்னை காட்டி கொடுத்துருவாங்க, என்னை கொன்று போடுவார்கள். வேதம் சொல்லுகின்றது, இதை அறிந்தும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை எருசலேமை நோக்கி வைத்தாராம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான ஹீரோ. மரணம் வரப்போகுது, ஆயினும் பிதாவினுடைய திட்டம், பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய தீர்மானம் நிறைவேறணும். அதை செய்யறதுக்கு எதையும் செய்ய தயாரா இருக்கிறவர் ஹீரோ. எருசலேமுக்கு வந்தவர் வேற எங்கும் போகல, ஆலயத்துக்கு செல்கிறார். பிரைஸ் காட். ஏன்னா அவருடைய நோக்கம் ஆலயம் இல்லைங்களா? அங்க போனா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. காட் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், யூதர் அல்லாதவர்கள் வர வேண்டிய ஒரு பகுதி ஆலயத்தில் உண்டு. யூதர் அல்லாதவர்கள் அங்கதான் வந்து ஜெபம் பண்ண முடியும். இந்த ஆண்டவர் இங்க இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கட்டுமே அப்படின்னு அந்த இடத்துக்கு வருவாங்க. மௌனமா இருக்கிறவர்கள் இருப்பாங்க. டு அக்னாலேஜ், ஆண்டவர் இருக்கீங்க அப்படின்னு ஒரு 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 அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு அங்கதான் இடம், வேற எங்கேயும் போக முடியாது. அங்க பார்த்தா ஆலயம் சில முக்கியமான வசதிகளை கொடுக்கறாங்க. ஏன்னா ஆலயத்துல உன்னுடைய பணம் செல்லாது. ஆலயம் ஏற்றுக்கொள்கிற அந்த குறிப்பிட்ட நாணயம் மட்டும்தான் உபயோகிக்க முடியும். ஸோ பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்றவர்கள் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அது சேவை கொடுக்கணும். இன்னொன்று, பலி கொடுக்க வேண்டிய ஆடு மாடுகள் இல்ல பறவைகள் வேற இடத்துல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா கரை திரை அற்ற ஒரு பலி மிருகமா இருக்கணும். சோ ஆலயத்தின் தலைவர்கள் என்ன செய்றாங்க, நாங்க கொடுக்கிறோம், நீங்க கொஞ்சம் அந்த காஸ்ட் கூட போட்டு இதை வாங்கிக்கங்க, ஏன்னா இதுல குவாலிட்டி கண்ட்ரோல் நிறைய நல்லா இருக்கு, இதை ஏற்றுக்கொள்ளலாம். சோ செய்ய வேண்டியது உண்மையாகவே தேவையான ஒரு சேவை. வரவங்க தூரத்துல இருந்து வரவங்க இதெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. அங்க காசை கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிடலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த அத்தியாவசியமான ஒரு சேவை பணம் சம்பாதிக்கத்தக்க ஒரு சேவையாய் மாறிவிட்டது, ஒரு பிசினஸாக மாறிவிட்டது. அந்த பிசினஸை பெருக்கிறதுக்கு எந்த இடத்தை எடுக்கிறாங்க? காட் ஆஃப் தி ஜென்டைல், அந்நியர்கள் ஆராதிக்க வேண்டிய ஜெபிக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் அந்நியர்கள் அங்க போனா மௌனமா இருக்க முடியாது, சத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் மணி காசு மாத்துறவங்களும் ஆடு மாடு விற்கிறவர்களும் அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜெபிக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை இல்லை. சோ ஆண்டவர் இயேசு செய்தது ஒரு ஆட்டோமேட்டிக்கா செஞ்ச ஒரு காரியம். ஒரு சாட்டை எடுத்தாரு, விரட்டினாரு எல்லாரையும். ஏன் விரட்டினாரு? என்னுடைய வீடு ஜப வீடா இருக்க வேண்டும், கள்ளருடைய குகைகளாக மாத்தி விட்டீங்கன்ட்டு விரட்டினார். சுத்திகரிப்பு நடந்தது. இந்த காரியம் யூத சமுதாயத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கணும். ஆனா யூத தலைவர்கள் என்ன சொல்றாங்க? இவன் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய மதத்தையும் கொலைச்சு வைக்கிறான்னு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கொல்லணும் என்று தீர்மானிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், தேவையான ஒரு சுத்திகரிப்பு, ஒரு தேவையான மறு புதுப்பித்தல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுங்களா? அதுக்கு முந்தி பவுல் அப்போஸ்தலன் 2 காரியத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய
ஆலயம். நீ பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று நீ அப்படின்னு சொல்ற. அப்ப நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உளவாடும் ஆலயம். இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, என்னுடைய ஆலயத்துல சுத்திகரிப்பு தேவையா? எந்த காரியம் சுத்திகரிக்க வேண்டும், எந்த காரியம் விரட்டி போட வேண்டும்? ரகசிய பாவங்கள், மறைமுகமாய் செய்யும் பாவங்கள், கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையை நம்ம படித்ததுனால ரொம்ப அழகா அதை வரைஞ்சு போட்டுருவோம். எதிர்க்கும் ஒரு ஆவி, எதையும் எதிர்க்கும் ஒரு ஆவி. கெட்ட பழக்க வழக்கங்கள் இப்ப ஒரு கட்டாய் மாறி இருக்கலாம். ஒரு அடிக்ஷன், ஒரு போதை, பித்த காரியமாக, பித்தனாக, ஏதோ ஒரு பழக்கத்துக்கு கட்டப்பட்டவனாய், இல்ல கெட்ட ஆட்டிடியூட், கெட்ட நோக்கங்கள், எல்லாரையும் புண்படுத்துகிற ஒருத்தனாய். கேட்டா நான் இப்படிதான், நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம், ஒரு அகம்பாவத்துல இருக்கிற ஒரு பக்குவம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வைப்போமா? வாங்க ஆண்டவரே, என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க. எது உமக்கு பிரியம் இல்லையோ அதை விரட்டி போடுங்க. எது உமக்கு சித்தம் இல்லையோ அதை விரட்டி போட்டு எனக்கு ஆழமான ஒரு சுத்திகரிப்பை தாங்க. ஏன்னா நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இந்த பரிசுத்த வாரத்துல, இந்த வருஷத்தின் பரிசுத்த வாரம் ஒரு விசித்திரமான, மறக்க முடியாத ஒரு பாரமாய் வைத்துக் கொள்வோம். பேதுரு சொல்றாரு, பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தத்தை ரொம்ப ஏக்கமா எதிர்பார்க்கின்றவர் நீ. அந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில வரட்டும். ஆவியானவரே, ஆராய்ந்து பாரும், என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாரும். எது கஷ்டம், எது பாவம், எது துன்பமான காரியம், எது உமக்கு பிரியமில்லாதது, இந்த விரட்டி போடும் ஆண்டவர், விரட்டி போடும். உமக்கு பிரியமுள்ள ஒரு பரிசுத்தவானாய் நான் வாழணும். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.